பேரன்பு சார்ந்த விவசாயிகளின் சார்பில் இன்றைய தினம் கோவை புறவழிச்சாலை கிழக்கு என்கிற அடிப்படையில் பேப்பர்களிலும் செய்திகள் வருவதும் செமிபாளையத்திலிருந்து கிட்டாம்பாளையத்து வரை போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்குகளை பார்த்தவனுடைய அடிப்படையில் இது ஒரு கோவை கிழக்கு புறவழி சாலை என்கிற அடிப்படையில் அமைவதாக தகவல் கிடைத்தது. அந்த விவசாயிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் இன்றைய தினம் பல்லடம் வட்டம் போமலூர் கிராமம் பள்ளியபாளையம் பத்திரகாளியம்மன் கோயில் திருமண மண்டபத்தில் அதனுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற அடிப்படையில் அதற்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவாக இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டம் என்கிற அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் முற்றாக கைவிட வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். புறவழிச்சாலை செம்மிபாளையத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் பகுதிக்கு சென்றடைவதாக எங்களுக்கு தெரிகிறது. அந்த சார்பில் இன்றைக்கி விவசாய சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து கட்சியின் சார்பாகவும் நம்முடைய பள்ளிபாளையம் திருமண மண்டபத்திலே இன்று அனைத்து விவசாய சங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு புறவழிச்சாலையை முற்றிலுமாக எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி விவசாயிகள் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது. வி.ஆர். பழனிசாமி, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், கோயம்புத்தூர். கோவை கிழக்கு புறவழிச்சாலை சற்று திருத்தி செம்மிபாளையம் பிரிவிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை, பெரியநாயக்கம்பாளையம் வரை இந்த சாலையை கொண்டு போவதற்கான அந்த பொது வழித்தடங்களிலே மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நெடுஞ்சாலைத்துறையோ அல்லது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையோ நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டையோ அணுகினால் அவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று பொய்யான வாதங்களை வைக்கிறார்கள். அது தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே ஏற்கனவே ரோடுகளால் ஏராளமான விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விளைநிலங்களுடைய பகுதி என்பது சுருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த விளைநிலங்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த வளர்ச்சி தேவை என்றாலும் கூட இந்த ரோடு என்பது அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அதை செய்ய மறுத்து இதில் தான் செய்வேன் என்று விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்குவதற்கு அரசுகள் திட்டமிடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இன்றைக்கு நடந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தவறும் பட்சத்தில் இந்த விவசாயிகள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு இந்த திட்டத்தை கைவிடும் வரை வலுவான போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு புறவழிச்சாலை அப்படின்ற ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தை ஒரு சிறு மாற்றத்துடன் இப்போது புதியதாக செம்மிபாளையம் பகுதியிலிருந்து ஆரம்பிப்பதாக ஒரு தகவல். தகவலை தொடர்ந்து அங்கங்கு குறியீடுகள் மார்க்கிங் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மார்க்கிங்கள், குறியீடுகள், இந்த அளவுகள், இந்த செய்திகளுக்கு எதற்குமே ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலைமை தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அரசாங்கமோ இல்லை நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோ யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கல. இது யாருக்காக, என்னதுக்காக இந்த குறியீடுகள், இந்த மார்க்கிங் நடந்துகிட்ருக்குங்கிறத இன்றைக்கு வரைக்கும் யாரும் தெரிவிக்கவில்லை. வெறும் பத்திரிகை செய்திகளின் மூலமாகவும் இங்கே நடந்து போட்டிருக்கக்கூடிய குறியீடுகளை பார்த்து விவசாயிகள் தானாக முன்வந்து எல்லாரும் ஒன்று கூடி இதை பற்றி விசாரித்ததில் இது ஒரு கிழக்கு புறவழிச்சாலையினுடைய அளவீடாக தான் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இதை கடுமையாக எதிர்க்கிறோம். விவசாயிகள், இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இதை எந்த காரணத்தை கொண்டும் இதற்கு முன்னெடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதை மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையாக இன்று தீர்மானம்
நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்பது இந்த தீர்மானத்தை எடுத்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியான கலெக்டர் அவர்களிடமோ நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுமே இது ஒப்படைக்கப்படும். மேலும் அவர்களுக்கு இதை உடனடியாக கைவிடப்படாத பட்சத்தில் நம்ம விவசாய தலைவர்கள் சொன்னது போல மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.